Good morning students, welcome back Rekha Max Academy. நம்ம வந்து exercise NCERT CBSE arithmetic progression chapter 5 பார்த்துட்டு இருக்கோம். அது exercise 5.1 complete பண்ணியாச்சு. Next exercise 5.2 அதோட formulas பார்த்துட்டு அந்த exercise 5.2ல ஒரு first mainல ஒரு first sums 5 sums பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் என்னன்னு போடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேற லெசன்ஸ் வீடியோ வேணும்னா போடுங்க, நான் எவ்வளவு பாசிபிளா சீக்கிரமா ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ல nth டேர்ம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏ காமன் டிஃபரன்ஸ் டி அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து nth டேர்ம் ஆஃப் ஒரு ஏபி இருக்குன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இருக்குன்னா மொத்தம் எவ்வளவு டேர்ம் இருக்கு? இப்போ வந்து 1 2 3 and so on அப்படின்னு போகுதுன்னா அதுல வந்து நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஒன்னு கவுண்ட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போறோம். an equal to a plus n minus 1 into d. ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபார்முலா பேசிக் an equal to a plus n minus 1 into d. ஓகே, இப்போ ஏங்கிறது என்ன? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் மென்ஷன் பண்றாங்க. அதான் a1ங்கிறது a தான், அதுதான் a. அடுத்தது dங்கிறது காமன் டிஃபரன்ஸ். அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் லாஸ்ட் இதுல வீடியோல பார்த்தோம். காமன் டிஃபரன்ஸ் d. அடுத்தது nங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எவ்வளவு டேர்ம்ஸ் இதுல இருக்குது அவங்க மென்ஷன் பண்ணினாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ஏங்கிறது மொத்தமா nth டேர்ம், அந்த லாஸ்ட் டேர்ம். அதாவது n-க்கும் an-க்கும் என்ன வித்தியாசம் நல்லா பாத்துங்க. n-ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குன்னு. an-ங்கிறது அந்த nth டேர்ம், அந்த லாஸ்ட் டேர்மோட வேல்யூ. நீ லாஸ்ட் டேர்ம் வந்து இப்ப 10 வச்சுதான் an வந்து a10 அர்த்தம். nth டேர்ம்னா அந்த n லாஸ்டா உள்ள டேர்மோட வேல்யூ தான் an சொல்லுவோம். ஆனா n-ங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இது நிறைய கன்ஃபியூஷன் பண்ணுவீங்க, அதனால எனக்கு தெளிவா சொல்றேன். n-ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அதையும் an-ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணி nth டேர்மையும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, n-ங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், an-ங்கிறது nth டேர்ம், அதாவது லாஸ்ட் டேர்மோட வேல்யூ. Okay, understand ஆச்சா? Okay, an is also called the general term of the AP. ஜெனரலா வந்து an வந்து a10 a5 அப்படின்னு சொல்லப்போல அது an சொல்றாங்க. அது ஒரு ஜெனரல் டேர்ம். அடுத்தது சில ஃபார்முலாஸ்ல இதுலயே பின்னாடி ஃபியூச்சர் படிப்பீங்க. அது வந்து l லாஸ்ட் டேர்ம் அப்படி lன்னு கூட அதை டினோட் பண்ணி படிக்கலாம். லாஸ்ட் டேர்ம் is sometimes also denoted by l. ஓகேவா? இந்த ஃபார்முலால எந்த டவுட் இல்ல. an equal to a plus n minus 1. இப்போ நம்ம சம்ஸ்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் மெயின் எக்ஸசைஸ் 5.1ல சாரி எக்ஸசைஸ் 5.2ல ஃபர்ஸ்ட் மெயின்ல first sum பார்க்கலாம். Filling the blanks in the following table give that a is the first term, d is the common difference and an the nth term of the AP. filling கொடுத்திருக்க இது வந்து fill-ups மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து a-ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்மும் d வந்து காமன் டிஃபரன்ஸ், n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், an வந்து nth டேர்ம் சொல்றாங்க. இப்போ நம்ம அது எது மிஸ் ஆயிருக்கோ அந்த நம்பரை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் a d n அப்படின்னு வரிசையா கொடுத்தாங்க. a ஓட வேல்யூ 7, d ஓட வேல்யூ 3, n ஓட வேல்யூ 8, an ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்ப an ஃபார்முலால டைரக்டா போடலாம். an ஃபார்முலா என்ன சொல்லுங்க? a plus n minus 1 into d. ஓகே, ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? a கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, a க்கு 7 plus n 8 minus 1 into d 3 போட்டாச்சா? நெக்ஸ்ட் 7 plus 8 minus 1 7 into 3. Okay, 7 plus 7 3s are 21, which is equal to 28. Okay, an value 28. an equal to 28. This simple sum தான் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து a d n an கொடுத்துறாங்க. இல்ல a கொடுத்தாச்சு, n கொடுத்தாச்சு, an கொடுத்துட்டாங்க. இப்ப ஃபைண்ட் d மட்டும் நமக்கு क्वेश्चन மார்க். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிப்போம். a plus an equal to a plus n minus. ஒவ்வொரு டைமும் ஃபார்முலா எழுதுங்க. ஏன்னா நீங்க சம்ஸ் தப்பு பண்ணியிருந்தா கூட ஃபார்முலாஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா மேபி திருத்துறவங்க half mark 1 mark அது மாதிரி போடுவாங்க. half mark தான் போடுவாங்க. ஃபார்முலா கரெக்டா இருக்கு அப்படின்னா ஃபார்முலா. அதனால எல்லா சம்ஸ்லயுமே உங்களுக்கு ஃபார்முலா கிளியரா தெரிஞ்ச ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் a வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a minus 18 plus n 10 minus 1, d வேல்யூ தெரியாது. ஓகே, an வேல்யூ தெரியும் இல்லையா? 0. ஓகே ஓகே 0 equal to minus 18 plus 9d. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்தை மட்டும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்றேன். 90
இப்படி வச்சுக்கலாம் -18 + 90 = 0. ஓகேவா? இது இடம் வந்து இன்டர்சேஞ்ச் மட்டும் தான் பண்ணிருக்கோம், வேற எதுவும் பண்ணல. அப்ப 90 அங்கேயே வச்சுட்டு இந்த 18 இந்த பக்கம் மைனஸ்ல இருக்கும்போது இந்த பக்கம் ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது என்னாவும் பிளஸ்ஸா மாறிடும் 18. This implies D = 18 / 9. This equal to 2. அப்ப D = 2. ஓகே, சிம்பிள் சம் தான், எந்த டவுட் இருக்காது, புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தேர்ட் சம் ADN கொடுத்துருவாங்க. D கொடுத்தாச்சு, N கொடுத்தாச்சு, AN கொடுத்தாச்சு. ஓகே, வாட் இஸ் ஃபைண்ட் A டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ வாட் இஸ் ஃபார்முலா? AN = A + n - 1 × D. வாட் இஸ் A தெரியாது, AN தெரியலையா? அப்ப AN - 5. A அப்படியே போட்டுருங்க. N 18 - 1 D -3. சம்ஸ் நம்பர்ஸ் எடுத்து எழுதும் போது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் எதுவும் மிஸ்டேக் ஆனிச்சுன்னா சம் ஃபுல்லாவே வந்து மிஸ்டேக் ஆயிடும். அதனால நம்பர்ஸ் வந்து அங்கேருந்து கொஸ்டின் வந்து காப்பி பண்ணி எழுதும் போது அதை கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணா மேத்ஸ்ல வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியா போடலாம். -5 A + 17 × -3. ஓகே, நான் இடத்த வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். A + 17 3s are 41 551 -51 ஈக்குவல் டு -5. இடம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், வேற எதுவும் நான் மாத்தல. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? A = -5 + 51. இந்த இது இந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம், மைனஸ் சிம்பிள் வந்து பிளஸ்ஸா மாறி இருக்கு. ஓகேவா? ஓகே, A = 46. ஓகே, 51ல வந்து 5 பேஜ் தான் 46. நெக்ஸ்ட் சம் fourth one ADN. இதுல கொடுத்த என்ன கொடுக்கல? N கொடுக்கல, N ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது கொடுத்தாச்சு, ADN எல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, we should write a formula. A1 = A + n - 1 × D. ஓகே, இப்ப AN என்னோட வேல்யூ 3.6. ஓகே, A -18.9. ஓகே, + n - 1. ஓகே, × 2.5. இது நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். இடத்த வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் இதா இருக்கும். -18.9 + இது n 2.5 × n. ஓகே, -2.5. இது புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் இதை மல்டிப்ளை பண்ணா அடுத்து இது ரெண்டும் மல்டிபிகேஷன் பண்ணிருக்கேன். அதை n பண்ணா n டேர்ம் வந்துடும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிடும். 2.5 = 3.6. ஓகே ஓகே, இப்போ 2.5 இது வந்து -18.9 -2.5 இரண்டையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருது? 10 14 பேலன்ஸ் 1, இது 10 1 11 பேலன்ஸ் 1 2 -21.4 வருது. -21.4 = 3.6. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து n. ஓகே, 2.5n = 3.6 + 21.4. இந்த 21.4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், அப்போ பிளஸ்ஸா மாறிடுச்சு. இப்போ 21.1 நம்ம என்ன பண்ணணும்? 3.6 ஃபிராக்ஷன் இது பண்ணும்போது கவனமா பண்ணுங்க. 0 பேலன்ஸ் 1 1 5 2 25 கிடைச்சிருக்கு நமக்கு. ஓகே, இப்போ 25.0. ஓகே, 2.5 என்னோட வேல்யூ. அப்ப n = என்ன? 25.2.5. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்றதுக்கு மேலையும் கீழையும் நான் 10ஆல மல்டிபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ப 250 / 25 அந்த 0 போயிடும். அப்ப என்ன வரும்? 10 டைம்ஸ் வரும். அப்ப n = 10. சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் fifth one ADN. A வந்து 3.5, D 0, N 105. AN மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாட் இஸ் AN ஃபார்முலா? AN = A + n - 1 × D. What is A? 3.5 + n 105 - 1 × 0. ஓகே, அப்ப 3.5 0 எதை பண்ணாலும் மல்டிபிகேஷன் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன நம்பர்? ஓகே, அதனால we get 0. இந்த டேர்ம் வந்து 0 மல்டிபிகேஷன் ஆகுது ஹோல் டேர்ம். அப்ப AN, அப்ப AN என்னோட வேல்யூ என்ன? AN = 3.5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
வீடியோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.